அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஹயாத்திலே மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றான். இந்த ரமலானை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்ததை போன்று இந்த ரமலானிலே பரிபூர்ணமான முறையிலே அமல்கள் செய்து, இபாதத்துகள் செய்து, அவனுடைய அருளை பெற்ற நல்லோர்கள் கூட்டத்திலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய பயானை ஆரம்பிக்கின்றேன். அருமை சகோதரர்களே, ரமலானுக்கும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ரமலானுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம், இவ்வளோ பெரிய சங்கை, அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் கிடைப்பதற்கு காரணமே இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கியது என்பதனால்தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா. ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கியது உலக மக்கள் எல்லோருக்கும் நேர்வழியாகவும், இதுதான் நேர்வழி என்று தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதமாகவும் இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்திற்கு இவ்வளவு மகத்துவமும் சிறப்பும் வந்த காரணமே இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியது என்பதனால்தான். அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு நெருக்கத்தை அல்லது உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள உறவையும் தொடர்பையும் நாம் பார்ப்போமேனால் கண்ணீர் விட்டு அழும் அளவுக்குத்தான் நமக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் உள்ள உறவு தற்காலத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலத்து மக்களை சமூக ரீதியாக அல்லது அவருடைய வயது ரீதியாக பார்ப்போமேனால் முதியோர்கள், நடுநிலை வயதினர்கள், இளைஞர்கள் என்று 3 வகையாக பிரிக்கலாம். முதியோர்கள் குர்ஆனுக்குள்ள தொடர்பு என்னவென்றால், அவர்கள் இன்னும் அவர்கள் காலத்திலே எதை மார்க்கமாக படித்தார்களோ அதைத்தான் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு, அது குர்ஆனுக்கு முரணாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு முரணாக இருந்தாலும், இல்லை நாங்கள் இந்த காலத்தில், எங்கள் ஆரம்ப காலத்தில் எதை மார்க்கம் என்ற பெயரில் எங்களோட லப்புமார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த லெப்பைமார்கள் சொல்லிக் கொடுத்ததான் எங்களுக்கு மார்க்கம், அதைத்தான் இன்றளவும் பின்பற்றுவோம் என்ற மனநிலையில்தான் இன்றைய முதியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சில பேர் மன மாற்றங்கள், திருத்தங்கள், விளக்கங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான முதியவர்கள் நாங்கள் எங்கள் காலத்தில் நாங்கள் ஓதும்போது அதை நாங்கள் படிக்கும்போது எங்கள் லெப்பமார் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் மார்க்கம் என்ற மனநிலை தான் பெரும்பாலான முதியோர்கள். அதனால தான் பார்த்தா இன்னைக்கு பல குடும்பங்களில் இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே பல குடும்பங்களில் பிரச்சனை வருது. இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் இன்றைய காலத்திலே ஓரளவு மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்களாகவும் ஓரளவு மார்க்கத்தை தெளிவாக புரியக்கூடியவர்களாகவும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் விளங்கிய மார்க்கத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர்கள் குறுக்கே வந்து நிற்பது யார் என்றால், அவர்கள் வீட்டில் உள்ள வயோதிகர்களும் அல்லது வீட்டில் உள்ள நடுத்தர வயதினரான அவருடைய பெற்றோர்களும் தான் பெரும்பாலும் குறுக்கே வந்து நிற்கின்றார்கள்.
ஆக வயோதிகர்களை பொறுத்தவர்களே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மார்க்கம் என்று எதை தீர்மானித்து விட்டார்களோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் என்ன இருக்குது, ரசூல் என்ன சொல்லிருக்காங்க, அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக நடுத்தர வயதினர்கள், மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வயதினுடைய நிலைமையை பார்ப்போமெனால் அவர்கள் இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை. லா இலாஹா உலாய் ஒலா இலாஹா உலாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதபதபீன பைனதாலிக், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலை தான் பெரும்பாலான நடுநிலையானவர்கள், நடுத்தர வயதினர்கள். அவங்க வயதில் மட்டும் நடுத்தரம் இல்லை, மார்க்கத்திலையும் நடுத்தரம் தான். இந்த பக்கம் சொன்னால் அந்த பக்கம் கேட்டுப்பாங்க, அந்த பக்கம் சொன்னால் இந்த பக்கம் கேட்டுப்பாங்க, இந்த மாதிரி மனநிலை. மூன்றாவது தரத்தில் இருக்கக்கூடிய வயதளவிலே மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் தான் இன்றைய காலகட்டத்திலே மார்க்கத்தை தெளிவாக புரியக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வமிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதற்கு இன்றைய காலத்தினுடைய மீடியாக்களுடைய வளர்ச்சியும் தகவல் தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சியும் மிக முக்கியமான காரணம். ஒரு இளைஞன் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டே இங்கிருந்து சவுதியில் உள்ள ஆலிம் இடத்துல ஃபத்வா கேட்க முடியும், உட்கார்ந்த இடத்திலேயே கத்தாரில் உள்ள முஃப்தி இடத்திலே மார்க்க விளக்கம் கேட்க முடியும், உட்கார்ந்த இடத்திலேயே அமெரிக்காவில் உள்ள மார்க்க அறிஞரிடத்தில் இஸ்லாமிக் ஸ்காலர் இடத்திலே விளக்கம் கேட்க முடியும். அந்த அளவு தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ந்து விட்டதனாலும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இளைஞரிடத்திலே அதிகமாக வந்ததனாலும் அதே நேரத்தில் உலகளாவிய அளவிலே இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை இளைஞர்கள் விளங்கிக் கொண்டதனாலும் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், பிடிமானமாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் இளைஞர்களிடத்திலே மாஷா அல்லாஹ் இன்றைய காலகட்டத்திலே மிக அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த இளைஞர்கள் சரியான முறையில் வழிநடத்தப்படாததினால், சரியான நெறியிலே அவர்கள் வழிநடத்தப்படாததினால், சரியான திசையை நோக்கி அவர்கள் செலுத்தப்படாததினால் அவர்களுடைய ஆர்வமும் அந்த வேட்கையும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பின்தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆர்வம் வேட்கையும் சில சமயங்களிலே ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுவதற்கு பதிலாக அது பல நேரங்களில் ஸ்பிரிட் ஆகி விடுகின்றது, சிதறி விடுகின்றது அவருடைய சிந்தனை. அதனால் பல நேரங்களிலே இளைஞர்கள் தடுமாற்றத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலையில் தான் சகோதரர்களே, மூத்த வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, அல்லது இளைய வயதினரான இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தீனுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன். இந்த அருள்மறை குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களேயானால் நிச்சயமாக இந்த அருள்மறை அவர்களை நேர் வழியில் செலுத்தும், சரியான பாதையில் அவர்களை வழிநடத்தும், இறுதியாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆனால் இந்த குர்ஆனை அணுகுவதற்கென்று சில வழிமுறை இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான், இன்றைக்கு ஆயத்தில் வருது, இன்னைக்கு முதல் நாள் ரக்காத்திலே தராவில ஓதின ஆயத்தில் வருது, யுதில்லு பிஹி கஸீரம் வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். இந்த குர்ஆனை கொண்டே அல்லாஹ் பல பேரை நேர்வழியில் செலுத்துவான், பல பேரை வழிகெடுப்பான். யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரன். இந்த குர்ஆனை கொண்டே பல பேரை நேர்வழியில் செலுத்துவான், இந்த குர்ஆனை கொண்டே பல பேரை வழிகெடுப்பான். அப்ப இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், குர்ஆனை கொண்டே அல்லாஹ் வழிகெடுப்பான் என்றால் அது யாரை? குர்ஆனை கொண்டே நேர்வழிப்படுத்துவான் என்றால் அது யாரை? எந்த மக்களை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு நேர்வழிப்படுத்துவான், எந்த மக்களை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு வழிகெடுப்பான் என்று பார்ப்போமெனால், அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுக வேண்டிய முறையில் சரியான வழியில் அணுகுவார்களேனால் அவர்களை இந்த குர்ஆன் வழி நடத்தும், நேர்வழி காட்டும். அணுக வேண்டிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனை அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி விளக்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை அல்லாஹ்வுடைய ரசூல் வழியாக சஹாபாக்கள் மூலமாக நாம் குர்ஆனை விளங்கும் பொழுதுதான் இந்த குர்ஆன் நம்மை நேர்வழியில் செலுத்தும். இதை விட்டுவிட்டு தான் தோண்டித்தனமாக தன்னுடைய அறிவுப்படி தன்னுடைய விளக்கப்படி, எனக்கு இல்லாத அறிவா, எனக்கு என்ன குர்ஆனை கண்டுபிடிக்க முடியாதா, குர்ஆன் ஆராய்ச்சி பண்ண முடியாதா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை ஆராய்ச்சி பண்ண கூடாதாங்கறான். அதனால் நான் என்னுடைய அறிவை வைத்து ஆராய்ச்சி செய்வேன், என்னுடைய சிந்தனையை வைத்து ஆராய்ச்சி செய்வேன். எனக்கு அல்லாஹ் ரசூலும் தேவையில்லை, சஹாபாக்களும் தேவையில்லை, முஃபஸ்ஸிர்கள் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கான்ல, அந்த அறிவை கொண்டு யோசிப்பேன், சிந்திப்பேன் என்று தன்னுடைய அறிவை மட்டுமே அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு உரைகளாக பயன்படுத்திக் கொள்வானேனால் அந்த அறிவு இவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், இவனை குர்ஆன் மூலமாக வழிகெடுத்து விடும். அப்படி வழிகெடுக்கப்பட்ட ஏராளமான மக்களை பார்க்கலாம்.
இன்னைக்கு உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட, சஹாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட, நம்முடைய சலஃபு சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய முன் சென்ற நல்லோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஆனால் அந்த முக்கியத்துவம் அவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு? குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டது. காஃபிராகி விட்டார்கள். யார் நமக்கு தெரியும்? இந்த 19 குரூப், குர்ஆன் மட்டுமே போதுங்கிற குரூப், குர்ஆனுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குர்ஆனை எங்களை மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்குவாங்க. குர்ஆனுக்கு அப்படி விளக்கம் சொல்லுவாங்க. குர்ஆனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் ரசூலே தேவையில்லை, சஹாபாக்கள் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை, முஃபஸிர்கள் தேவையில்லை, நம்ம அறிவை கொண்டு மட்டுமே சிந்திக்க முடியும் என்று சிந்திக்க ஆரம்பித்ததன் விளைவு இதே குர்ஆன் சகோதரர்களே அவர்களை நரகவாதிகளாக மாற்றிவிட்டது, காஃபிர்களாக மாற்றிருச்சு. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவையில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவையில்லை. சஹாபாக்கெல்லாம் நவுதுபில்லா வழிகேட்டவர்கள், சஹாபாக்கெல்லாம் நேர்வழியை விட்டு பிறந்தவர்கள், சஹாபாக்கெல்லாம் பைத்தியக்காரர்கள் நவுதுபில்லா என்று சஹாபாக்களையும் அல்லாஹ் ரசூலையும் திட்ட ஆரம்பித்து கடைசியில் தங்களை தாங்களே காஃபிர்களாகவே ஆக்கிவிட்டார்கள். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆன் பல பேரை நேர்வழியில் திருத்தும், பல பேரை வழிகெடுத்து நரகவாதிகளாக ஆக்கிவிடும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பு முக்கியம். அல்லாஹ் ரசூலை விளங்குவதற்கு சஹாபாக்களுடைய தொடர்பு முக்கியம். எப்படி ஒரு கூட்டம் அல்லாஹ் ரசூலை திட்டி, அல்லாஹ் ரசூலை ஏசி, அல்லாஹ் ரசூலை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி காஃபிராகி விட்டார்களோ, இப்போ இன்னொரு கூட்டம் உருவாகிட்டு இருக்குது. அடுத்த தரஜா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சஹாபாக்களை இழிவுபடுத்தி, சஹாபாக்களை கேவலப்படுத்தி, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சஹாபாக்கள்லாம் தேவையில்லை, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சஹாபாக்கள் அப்படி ஒன்றும் முக்கியமான ஆளுலாம் கிடையாது, அவங்கள சஹாபாக்கள்லையும் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் திருடி இருக்காரு, ஒருத்தர் பொம்பளை கையை பிடிச்சிருக்காரு, சாராயம் குடிச்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க, இவங்களாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? எந்த அளவுக்கு என்றால் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாக்கின் மீது பல்லு போட்டு நாக்கில் நரம்பு இல்லைங்கிற காரணத்தினால என்ன தெரியல. அதற்கு முக்கிய காரணம் அல்லாஹ் மறுமைன்னு ஒன்று வச்சிருக்கிறான், அந்த மறுமையில நம்மளை விசாரிப்பான், மறுமையில அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாக வேண்டும் என்ற கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லாதனால நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தன் பேசுறான். இப்னு அப்பாஸ் என்னங்க, அவெல்லாம் ஒரு மனுஷனா? நவுதுபில்லா. இப்படி இதே வார்த்தை, இப்னு அப்பாஸ் என்னங்க, அவெல்லாம் ஒரு மனுஷனா இருந்தாலே இன்னைக்கு ஆம்பளை பசங்க எல்லாம் மாஸ்டர் பிஷன் பண்றதுக்கு அந்த அனுமதிக்கிறான், சுய இன்ப அனுபவிக்கிறது அந்த அனுமதிக்கிறான், கூடுங்கிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று நவுதுபில்லா. எந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கையை வைத்து அல்லாஹும்ம அல்லிமுஹு தஃபாஸிரல் குர்ஆன், யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு முழுமையாக வழங்குவாயா என்று துஆ செய்தார்களோ, எந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கூற்றுதான் முஃபஸ்ஸிர்களுக்கு மத்தியிலே, குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கு இது அர்த்தமா அது அர்த்தமா அப்படி கருத்து வேறுபாடு பட்டா இறுதி கூற்றாக யாரை தீர்மானிப்பார் என்றால் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தீர்மானிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய எல்லா ஞானம் இருக்குது என்று உலகத்தில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து இன்றைக்கு வரை உலகத்தின் அனைத்து உம்மத்தினராலும் மதிக்கப்படக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆம்பளை பசங்களை சுய இன்பம் அனுபவிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்களா, அதனால இவரெல்லாம் ஒரு மனுஷனா என்று நவுதுபில்லா ஒரு இப்லீஸ் நாக்கின் மீது பல் போட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பத்தி பேசுறாங்க. அப்ப இவரோட நிலை என்ன ஆகும்? அல்லாஹ் ரசூலை நேரடியாக திட்டவே அவன் காஃபிரா போயிட்டான், இஸ்லாத்தில் வெளியே போயிட்டான். யுதில்லு பிஹி கஸீரன் யஹ்தி பிஹி கஸீரா, இந்த குர்ஆனை கொண்டே அல்லாஹ் பல பேர் நேர்வழி செலுத்துவான், இந்த குர்ஆனை கொண்டே பல பேர் வழிகெடுப்பான்னு சொல்லி அல்லாஹ் வழிகெடுத்துட்டான். இன்னைக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரசூலுடைய சஹாபாக்களை ஏசுபவர்கள், சஹாபாக்களை திட்டுபவர்கள். அதனால தான் சகோதரர்களே, சஹாபாக்களை ஒருத்தன் நம்பல அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னு ஒருத்தன் நினைச்சாண்டா, அவனுடைய அடுத்த ஸ்டெப் அல்லாஹ்வுடைய குர்ஆனை நிராகரிப்பான், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நிராகரிச்சிருவான், அல்லாஹ் குர்ஆனை பொய்யின்றுவான். ஏன்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த அருள்மறை குர்ஆன் நம் வரை சேர்ந்ததே சத்திய சஹாபாக்கள் மூலமாகத்தான், சஹாபாக்கள் மூலமாகத்தான் குர்ஆன் சேர்ந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இப்படி புத்தக வடிவில குர்ஆன் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டம் ஆலோசனை பண்றாங்க.
என்ன பண்றாங்க, உமரே குர்ஆன் அங்கங்க ஆள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது, இவர்கிட்ட ஒரு 5 ஆயத்து, அவர்கிட்ட ஒரு 10 ஆயத்து, இவர்கிட்ட ஒரு சூறா, அவர்கிட்ட ஒரு சூறா, இப்படி செதறி கிடக்குது. இது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி குர்ஆனை ஒன்று சேர்த்தா என்ன அப்படின்னு அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஆலோசனை பண்றாங்க. அப்படி ஆலோசனை பண்ணும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன அபூபக்கரே, கைஃப தஜ்ரிஉ ஃபீமா லா யஜ்ரிஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்ய துணியாத காரியத்தை நீங்க எப்படி செய்ய துணிஞ்சீங்க? ஏன்னா அல்லாஹ் ரசூல் அப்படி செய்யல, குர்ஆனை ஒருமுகப்படுத்தல, ஒருநிலைப்படுத்தல, ஒன்று சேர்க்கல, அவங்களே செய்ய துணியாத காரியத்தை நீங்க எப்படி செஞ்சீங்க? உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ஆஃப் ஆயிட்டாங்க, நம்ம வாஸ்தவம் தானே அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் போது மறுபடியும் தேவை ஏற்படுது. இப்படி அவசரத்துக்கு ஒரு குர்ஆன் எடுக்கணும்னாக்கா அந்த அவர்கிட்ட உள்ள ஆயத்தை கொண்டாப்பா, இவர்கிட்ட ஒரு ஆயத்தை கொண்டாப்பா, இந்த இவர்கிட்ட 4 ஆயத்து இருந்தா அதை கொண்டா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குது. அதனால பார்த்தாங்க இதை மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை பண்றாங்க. இல்ல உமரே, இன்னைக்கு காலத்தின் தேவை, இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கல. இப்படி மீண்டும் மீண்டும் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வாக்குவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் தொடர கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஷரஹல்லாஹு சத்ரி கமா ஷரஹ சத்ர அபூபக்கர், அபூபக்கருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கியதை போன்று என்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் விசாலமாக்கினான். எனக்கு புரிய வச்சான் அல்லாஹ், இந்த தேவையை எனக்கு அல்லாஹ் புரிய வச்சான், எனக்கு விளங்க வச்சான். அபூபக்கருடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை விசாலமாக்கியதை போன்று அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் விசாலமாக்கினான். சரி, ஓகே, ஒரு குர்ஆனை ஒருநிலைப்படுத்தலாம், ஒன்றுபடுத்தலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்பதான் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காத்திபுல் வஹியா இருந்தாங்க, வஹியை எழுதக்கூடிய சஹாபி. அந்த சஹாபிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கலாம், அவர் தான் இதுக்கு பொருத்தமான ஆளுன்னு சொல்லி அவரை கன்வீனரா போட்டு, அதில் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கன்வீனரா போட்டு அவங்களுக்கு கீழே சில சஹாபாக்களை போட்டு நீங்க இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லவ்கான அமர உமர், லவ்கான அமரனி உமர் ஐ யுஸப்பித்தல் ஜபல மி மகானின் இலா மகான், ஐ யுஸப்பித்தல் ஜபல மி மகானின் இலா மகான். எனக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே ஒரு மலையை நகற்றும்படி உத்தரவிட்டிருந்தால் அந்த வேலை எனக்கு ரொம்ப லேசா இருந்திருக்கும். ஒரு மலையை பரங்கி மலையை தூக்கி பட்டணபாகத்தில் தூக்கி வைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த வேலை ரொம்ப லேசா இருந்திருக்கும். ஆனா எனக்கு குர்ஆனை தொகுப்பதற்காக கொடுத்த வேலை இருக்குது பாருங்க, அவ்வளோ கடினமான வேலையா இருந்துச்சுன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபிட்ட உள்ள குர்ஆனையும், ஒவ்வொரு ஆயத்தையும், ஒவ்வொரு சூறாவையும் வாங்கி தொகுத்து அதை சரிநிலைப்படுத்தியது, சமானப்படுத்தியது, ஒருநிலைப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது யாருங்க? சஹாபாக்கள். நான் கேட்கிறேன், அந்த சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னு வைங்க, சஹாபாக்கள் மேல நம்பிக்கை இல்லைங்க எனக்கு. ஏன்? ஒரு சஹாபி இதான் சமயம் சொல்லி, ஒரு சஹாபி இதான் நேரம் சொல்லி ஒரு 2 ஆயத்தை உள்ள சொருவிக்கலாம்ல? ஒரு சஹாபி இதான் நேரம் சொல்லி ஒரு 2 ஆயத்தை உருவிக்கலாம்ல? சஹாபாக்கள் நம்பிக்கை இல்லைண்டா ஒரு சஹாபி என்ன பண்ணிருக்கலாம், இதான் நேரம், நம்ம இந்த நேரம் பார்த்து 2 ஆயத்தை உருவிடலாம் அப்படின்னு 2 ஆயத்தை குர்ஆன்ல எடுத்துக்கலாமே, அல்ல 2 ஆயத்தை சேர்த்திருக்கலாமே. நிச்சயமா சத்தியமா அப்படி நடக்க வாய்ப்பில்லை. காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் வாக்களித்து விட்டான், இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், இதற்கு நாமே பாதுகாவலாக இருப்போம் அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான். ரெண்டா யார்கிட்ட கொடுத்திருக்கான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك லிமன் ஹஷிய ரப்பா, அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்பட்டார்கள், அல்லாஹ் அவர்கள் விஷயம் திருப்திப்படுத்தான் என்று எந்த சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக வாழ்த்தினானோ, சிலாகித்தானோ, அந்த சஹாபாக்கள் அந்த பொறுப்பு சேரும் பொழுது எப்படி நம்பகத்தன்மை இல்லாம இருக்கும், எப்படி உறுதி இல்லாம இருக்கும், எப்படி சீரா நடக்காம போயிடும்? அந்த அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் என்பது சஹாபாக்களால் தொகுக்கப்பட்டது. அந்த சஹாபாக்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், அந்த சஹாபாக்கள் மேல மரியாதை இல்லைன்னு வைங்களேன், அடுத்த அவனுடைய ஸ்டெப்பு குர்ஆனை நிராகரிக்கும் காஃபிராகத்தான் இருப்பான். அதனாலதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அணுக வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளங்க வேண்டும், புரிய வேண்டும். எப்படி? அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி இருக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் மூலமாக கற்றுத்தந்த வழிமுறைப்படி இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு தான் தோன்றித்தனமா மனம் போன போக்குல நானும் குர்ஆன் படிக்கிறேன், எனக்கும் குர்ஆன் படிக்க தெரியும், எனக்கும் குர்ஆனை விளங்க தெரியும் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு குர்ஆனை விளங்க ஆரம்பிச்சான்டா, கடைசியில அந்த குர்ஆனே அவனை வழிகெடுத்து விடும் என்பது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அணுகுவதற்கு 4 ஸ்டெப்புகள் இருக்கு. 4 ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு, குர்ஆனை நாம் எல்லோருமே, ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மூமினும் தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல குர்ஆனை தஜ்வீதோடு,
நம்மள எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் தஜ்வீதோடு ஓத தெரியாது. ஏதோ இழுத்து 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 ஓதுவோம். அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தான்னு வச்சுங்க, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை நான் இறக்கல பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஏன் நமக்கு நான் அதை கிண்டல் அடிக்கல, நீ ஓதுறது கிண்டல் அடிக்கல, ஏன் அந்த சரியான முறையை தெரிந்து கொள்ள நமக்கு ஆர்வம் இல்லை? ஏன் தஜ்வீத் முறை கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லை? அதுக்கு நம்முடைய அக்கறையின் மீது காரணம், நம்முடைய சிரத்தையின் மீது காரணம். ஆகவே ஒவ்வொரு மூமினை பொறுத்தவரையிலே தஜ்வீதோடு எழுத்து உச்சரிப்புகளோடு குர்ஆனை முறையாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு எதை ஓதுறாரோ அதை விளங்க ஆரம்பிக்கணும். சும்மா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு குர்ஆன் முடிச்சேன், 2 குர்ஆன் முடிச்சேன், 3 குர்ஆன் முடிச்சேன், அது பிரயோஜனம் இல்லை, அது பெரிய விஷயம் அல்ல. எதை ஓதுகின்றோமோ அதை விளங்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆயத்தை ஓதுறோமா, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்ற அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு பக்கம் அரபி ஓதணுமா, ஒரு பக்கம் தர்ஜுமா பார்க்கணும். தர்ஜுமால எங்கேயா புரியலையா, நம்மளா வண்டியை போட்டு உலட்டாம அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி தெரிந்த ஆலிம்களிடத்திலே தெரிந்த உலமாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வுடைய உத்தரவு, தெரியாத விஷயங்களை தெரிந்த இடத்துல கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு, எதை ஓதினோமோ எதை புரிந்தோமோ அதை அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு இளைஞர்களிடத்துல ஒரு பெரிய டிராபேக் இதுதான். இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் ஆர்வம் இருக்குது, இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும், குர்ஆன் படிக்கணும், ஆர்வம் இருக்குது. ஆனால் அதிலே பல இளைஞர்களை பார்க்கணும், அமல் இல்லாம போயிடுது. இங்கே இருந்த வரைக்கும் பேசுவோம் குர்ஆனை பத்தியும் ஹதீஸை பத்தியும் மார்க்கத்தை பத்தியும், ஆனா வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அது இல்லாம போயிடுது. அதனால அது முறையா முக்கியமான விஷயம். ஏனென்றால் யூதர்களிடத்தில் இந்த கெட்ட குணமே என்னன்னு சொன்னா, நல்லா ஓதுவான், நல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பைத்துல் முகத்தஸ் பக்கத்துல உள்ள யூதரோட போய் பாருங்க, அந்த வேதத்தை திறந்து வச்சுக்கிட்டு அதுல முட்டுவான், உட்காந்து முட்டுவான். ஓத ஆரம்பிச்சோடனே ஆடுவான் பாருங்க, இந்த ஆட்டம் ஆடுவான், அப்படியே ஆடி 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 ஓதுவான், செவுத்துல முட்டுவான், அந்த புக்கில் முட்டுவான். அப்ப ரப்பல் ஆலமீன் சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலத் தௌராத், யாருக்கு இந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு சும்மலம் யஹ்மிலுஹா, அந்த தௌராத் வேதத்தின்படி அமல் செய்யவில்லையோ, நல்ல தௌராத்தை வாங்கிக்கிட்டான், நல்லா படிக்கிறான், நல்ல எழுத்து உச்சரிலாம் பக்காவா இருக்குது, கிளீனா கிராத் ஓதுறான், எல்லாம் பண்றான், ஆனால் அதன்படி அமல் இல்லை என்றால் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, தன்னுடைய முதுகின் மீது பெரிய பெரிய கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவன் அவன் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப குர்ஆனை தூக்கிக்கிட்டு அலையதுல பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்ல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும், எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கும். சர்ச்சுக்கு வந்தானா பைபிளை அப்படியே தூக்கிட்டு வருவான், இப்படியே அணைச்சிட்டு வருவான் பைபிளை, ஆம்பளைல இருந்து பொம்பளை வரைக்கும் எல்லாரும். ஆனா அந்த பைபிளை படிப்பானு கேளுங்க, படிக்க மாட்டான். பைபிளை படிக்க மாட்டான். பைபிளை அப்படியே கொண்டு போவான். அது அல்லாஹ் ரப்பல் சொல்ற பாருங்க, பொதி சுமக்கும் கழுதைகளை போன்று அந்த மாதிரி தான் அப்படியே சுமந்து சர்ச்சுக்கு போவான், அப்படியே அங்க ஃபாதர் சொல்றதை கேட்பான், அப்படியே திரும்ப வீட்டில் கொண்டு வச்சிருவான். அவ்வளவுதான். அந்த பைபிள்ல உள்ளதை படிச்சு உணர்வானா, படிக்க மாட்டான், உணர மாட்டான். ஒரு கிறிஸ்தவன் சரியான எண்ணத்தோடு முழுமையான எண்ணத்தோடு பைபிளை படிப்பானேயானால் அவனுடைய அடுத்த ஸ்டெப் இஸ்லாத்தை நோக்கி இருக்கும். அதனால அவங்களுடைய பாதிரிகளே படிக்காதீங்க, பைபிளை படிக்காதீங்க, அதை பரக்கத்துக்கு கொண்டு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய குர்ஆன் படிக்க கூடாத பரக்கத்திற்குரிய பொருள் அல்ல சகோதரர்களே, படித்து உணர வேண்டிய பொருள், படித்து உணர்ந்து அமல் செய்ய வேண்டிய நூல். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளங்குவதற்கு முதல் ஸ்டெப் தஜ்வீதோடு ஓதணும், ரெண்டாவது ஸ்டெப் அதை புரியணும், மூணாவது ஸ்டெப் அமல் செய்யணும், நாலாவது ஸ்டெப் அல்லாஹ்வுடைய குர்ஆனை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும். இந்த நாலு தான் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த வருடம் ரமதானிலே குர்ஆனுக்கும் நமக்குள்ள உறவை வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் தினந்தோறும் தராவிலே ஓதக்கூடிய ஆயத்துகளிலிருந்து மொத்த ஒரு ஜுஸுக்கும் 1.25 ஜுஸுக்கும் ஃபுல்லாக தஃசீர் சொல்ல முடியாது, அது சஹர் வரைக்கும் போயிடும். அதனால ஒரு சில முக்கியமான ஆயத்துகளுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய ஆரம்பமாக இதை நம்ம பயானோட கேட்டு நிறுத்திடாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கேட்குறீங்கடா, நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த ஆயத்து நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளையிலே வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு பேனா பேப்பரோட வாங்க, அதுதான் குர்ஆன் மூலமாக நம்ம பயனடைவதற்கு சரியான வழி. ஆயத்து நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்க போய் ஒரு முறை தர்ஜுமா எடுத்து பாருங்க, அப்போதான் மனசுல பதியும். நீங்க தர்ஜுமா படிச்சுட்டு நான் சொல்ற விளக்கங்கள்லாம் அப்படியே ஞாபகத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த தர்ஜுமாவும் நான் சொன்ன விளக்கங்களும் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். ஏன்னு சொன்னா நான் இன்னைக்கு குர்ஆனை எடுத்து இந்த தஃசீர்கள் சொல்லணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது
நான் மூணாவது சுப்ரா ஓதும்போது, மூணாவது சுப்ரா மொத்தம் 8 சுப்ரா நான் ஓதுனது, அதில் மூணாவது சுப்ராங்கிறது தேர்ட் இயர், மதரசால தேர்ட் இயர் ஓதும் பொழுது மதரசா காஷ்மீருதாவுடைய தலைமை உஸ்தாத் மரியாதைக்குரிய மௌலானா யாக்கூப் சாப் அவங்க எனக்கு வந்து தர்ஜுமத்துல் குர்ஆன் பாடம் நடத்தினாங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் அப்பா அவங்கள்ட்ட ஓதணும். மூணாவது வருஷம் ஓதிட்டு இருக்கும் பொழுது அந்த 3வது வருஷத்துல தர்ஜுமத்துல் குர்ஆன் பாடத்துல அவங்க அந்த நேரத்தில் என்ன விளக்கங்கள் சொன்னாங்களோ இப்போ அந்த ஆயத்தை எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த விளக்கங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. எந்த வருஷங்க? 3வது வருஷங்கிறது கிட்டத்தட்ட 1984 நினைக்கிறேன். 84 85ல் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 29-30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க உஸ்தாது அந்த நேரத்தில் இந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் நடத்தும் பொழுது என்ன விளக்கம் சொன்னாங்களோ அந்த விளக்கம் இப்ப எடுத்து ஒரு குர்ஆன் ஆயத்தை பார்க்காம எனக்கு ஞாபகத்து வருது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆர்வத்தோட வெறும் பயான் கேட்கிற மாதிரி இல்லாம ஆர்வத்தோட கேட்டோம். உடனே திரும்ப அதை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணும்போது ஆயத்தையும் ஹஜ்ரத் சொன்ன அந்த விளக்கத்தையும் அப்படியே ஃபிட் பண்ணி மனசுல பதிய வச்சோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு அந்த ஆயத்தை எடுக்கும் பொழுதுலாம் ஹஜ்ரத் சொன்ன விளக்கம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு தராவில ஓதுறாங்க, ஹாஃபிஸா தராவில ஓதுறாங்க. ஓதும் போது அந்த ஆயத்துடைய அர்த்தம் விளங்கும் பொழுது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் சொன்ன விளக்கம் அப்படியே முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர்ல ஓடுற மாதிரி. அப்ப இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பெரிய பாக்கியம். இது அல்லாஹ் குர்ஆனுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத்து. அந்த அடிப்படையில் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை விளங்கணும், வாழ்க்கை முழு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்து சொல்ற ஆயத்தோட நம்பரை நோட் பண்ணி அதை திரும்ப ரிவைஸ் பண்ணி அந்த ஆயத்தை பார்த்து அதில் ஏதாவது சந்தேகம் திரும்ப எங்கிட்ட கேட்டு அப்படி ஒரு அழுத்தமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் 30 வருஷம் கழிச்சோ 40 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன விளக்கங்கள்லாம் ஞாபகத்து வரும் இன்ஷா அல்லாஹ். இல்லைடா சும்மா ஒரு பயான் கேட்க போனோம், பயான் கேட்டோம் வந்தோம், போர் அடிச்சுது, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நல்ல ஜோக் அடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கேட்கணும் அல்லது ரமலான்ல ஒரு மணி நேரத்தை அப்படியே பள்ளியாசல செலவழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தோம்டா ஏதோ கேட்கறது இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர ஞாபகத்தில் நிற்காத அமலும் செய்ய முடியாது. அதனால ஞாபகத்தை நிறுத்தி அமல் செய்யக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் ஆகலாமா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் கொடுப்பானாக. அருமை சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரையில இந்த பக்ராங்கிற பேர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான ஒரு சம்பவம் வருது. மைக் வேலை செய்யுது. மைக் கேக்குதா? சவுண்டு மைக் கேக்குதுல? ஓகே, பயான் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, பக்ராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா எல்லாத்திலையும் பக்ரான்னு சொன்னா மாடுன்னு அர்த்தம். இந்த பக்ரான்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த சம்பவம் அந்த ஆயத்து வரும்போது சொல்றேன். அதனால சூராவுக்கு வந்து பக்ரான் பேர் இருந்துச்சு. சில முஃபஸிர்கள் சொல்றாங்க குர்ஆனை தொகுக்கப்பட்ட இந்த விதம் இருக்குது பாருங்க, தொகுக்கப்பட்ட விதம் இதில் அல்லாஹ் தொகுக்கல, பின்னாடி சஹாபாக்கள் தான் தொகுத்தாங்க. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்து நிசா, சூரத்துல் மாயிதாங்கிற ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இந்த சூரத் இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி பின்னாடி சஹாபாக்கள் தொடுத்தாங்க. இந்த தொகுக்கப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்ரான மாடுன்னு அர்த்தம். மாடுன்னு ஆரம்பிக்கிற குர்ஆன் கடைசி சூரா என்னங்க? சூரத்து நாஸ், மனிதர்கள். இப்போ மாடுன்னு ஆரம்பிக்கிறது ஏன் மனிதர்கள் முடியும்னு சொன்னா மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கூட இந்த குர்ஆனை முழுமையாக படித்து அமல் செஞ்சானா இந்த குர்ஆனை முடிக்கும் போது மனுஷனா மாறிடுவான். மாடு மாதிரி ஆரம்பிக்கிறவன் எப்படி ஆயிடும்? விலங்காக இருந்தாலும் கூட, அவன் மிருகத்தனமாக இருந்தாலும் கூட. ஏன்னா இது வந்து ஏதோ கதையோ இல்லை ஜோக்கோ இல்லை, இது ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டியது. விலங்குகளை விட அல்லது மிருகங்களை விட மோசமாக இருந்த சமுதாயம் ஒரு சமுதாயம், அரபுகள் சமுதாயம். அந்த சமுதாயத்தை மனிதர்களாக அல்ல, மாடுங்கிறது விலங்குகள் கொஞ்சம் நல்ல விலங்கு, அப்படிதானே? மாடுங்கிறது விலங்குகள் ஒரு நல்ல விலங்கு, அந்த மாடுங்கிற பேர் அல்ல வச்சிருக்கான். ஆனா மாட்டை விட மோசமான விலங்காக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த அருள்மறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக அல்ல, மனிதர்களில் புனிதர்களாக அல்லாஹ் மாத்தலாம். அப்ப அது இது ஒரு வரலாறே, ஒரு சமுதாயத்தை, ஒரு சகாப்தத்தை உருவாக்கி காட்டிய ஒரு மறுமலர்ச்சிக்குரிய மார்க்கம் இது, ஒரு புரட்சிகரமான வேதம் இது. அதனால தான் இதனுடைய தொகுப்பே மாடுன்னு ஆரம்பிச்சு மனிதர்கள் முடியுது. மாடு மாதிரி இருக்கவங்கள இந்த குர்ஆனை முழுமையாக படித்து உணர்வானேனால் இதை முடிக்கும் போது என்னவா மாறிடுவான்? மனிதன் அல்ல, மனிதன் புனிதனாக மாறி விடுவான். அந்த அடிப்படையில் தான் இது தொகுக்கப்பட்டதே மாடுன்னு பேரை வச்சிருது. ஹைர், இந்த குர்ஆன் சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஆன்மீக ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமா பிரிக்கிறான். மனிதர்களை, அதாவது ஈமான் கொண்ட மக்கள், ஈமான் கொள்ளாத மக்கள், விசுவாசம் கொண்ட மக்கள், நிராகரித்த மக்கள் சொன்ன பிறகு இதுல இந்த மொத்த மனிதர்கள் 3 விதமா பிரிக்கிறான். முதல்ல ஈமான் கொண்டவர்கள், ரெண்டாவது ஈமான் கொள்ளாத காஃபிர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டுக்கு நடுவில் அல்லாஹ் ஒரு குரூப்பை கொண்டு வர்றான். ரெண்டுக்கு நடுவில் உள்ளவன் முனாஃபிக் அப்படின்னு கொண்டு வர்றான்.
அப்ப இந்த மூன்று விதமான மனிதர்களை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல பட்டியல் போட்டு காட்டுறான். ஏன்னு சொன்னா இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய யூதர்களுடைய வரலாறை பத்தி அதிகமா பேசும். இது யூதர்களுடைய வரலாறு, பனி இஸ்ராயலை பத்தி அதிகமா பேசும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு இறங்கிய சூரா. மதீனாவுக்கு வந்த பிறகு, மதீனால வச்ச அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கிய சூரா. ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதுவிதமான மக்களை பார்க்கறாங்க. என்ன மக்கள் சொன்னா, மக்கால இருக்கிற வரைக்கும் ரெண்டே விதமான மக்களை தான் பார்த்தாங்க. ஒன்னு ஈமான் கொண்ட மக்கள், இன்னொன்னு ஈமான் கொண்டவர்களை எதிர்க்கக்கூடிய காஃபிரான மக்கள். இந்த ரெண்டு கூட தான் பார்த்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்குது. ஆஹா, இங்க ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், அதாவது விசுவாசிகள், நிராகரிப்பாளர்கள், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு குரூப் வந்தா முனாஃபிக்னு ஒரு குரூப். முனாஃபிக்னு குரூப். இந்த முனாஃபிக்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் யூதர்கள்லேருந்து வந்தாங்க. ஏன்னு சொன்னா இவங்க பார்த்தாங்க, நம்ம மக்களை எதிர்த்த மாதிரி ஒரேடியா எதிர்க்க முடியாது, இவரை மக்களை ஏற்ற மாதிரி ஒரேடியா எதிர்க்க முடியாது. ஏன்னா மக்கால இவர் ஆதரவு இல்லாம இருந்தாரு, சப்போர்ட் இல்லாம இருந்தாரு. இங்க மதீனால வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருச்சு, மதீனாவாசிகளோட பெரிய சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அதனால இப்ப நம்ம மக்கால இந்த மாதிரி இவங்களை பகிரங்கமா எதிர்க்கவும் முடியாது. சரி, ஏத்துக்கலாமாண்டா அவங்களுக்கு உள்ள ஷைத்தான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏத்துக்கிறதுக்கு உள்ள ஷைத்தான் இடம் கொடுக்கறது இல்ல. அதனால என்ன பண்ணாங்க, நிராகரிப்பதா ஏற்றுக்கொள்வதாக ரெண்டு பாதைக்கு மத்தியில ஒரு மூன்றாவது பாதை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனம். அந்த பாதை என்ன பாதை, வெளிரங்கத்திலே ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிப்பாங்க, அந்த ரங்கத்திலே ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சிட்டு இருப்பாங்க. இதான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தன கூட்டம் முதல்ல உருவானது மதீனால தான். உருவானது எங்க, மதீனால தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவில் இறங்கி இந்த சூறாவிலே முதல்ல மக்களுடைய மூன்று விதமான மக்களை சொல்லி காட்டுறான் பாருங்க. அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த வேதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும், நல்ல மக்களுக்கு, இறையச்சம் உள்ள மக்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்றான், அத ஈமான் கொண்ட நல்ல மக்களுடைய தன்மையை சொல்றான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். வழங்கியது செலவு செய்ய என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், வெறும் தர்மம் செய்வாங்க, சதகா செய்வாங்க அந்த அர்த்தம் அல்ல. நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம், செல்வத்தை வழங்கி இருந்தால் செல்வத்தை செலவு செய்வாங்க, அறிவை வழங்கி இருந்தால் அறிவை செலவு செய்வாங்க, ஆட்சியை வழங்கி இருந்தால் ஆட்சியை செலவு செய்வாங்க, அதிகாரத்தை வழங்கி இருந்தால் அதிகாரத்தை செலவு செய்வாங்க, வாலிபத்தை கொடுத்திருந்தால் வாலிபத்தை செலவு செய்வாங்க. நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் மூமின்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்றான். வெறும் பணத்தை மட்டுமல்ல, செல்வத்தை மட்டுமல்ல, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் எல்லா நிலையிலும் மற்றவர்களுக்கு பயன் தருபவனாக இருப்பான். அவன்கிட்ட என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ, அவனுக்கு என்ன அறிவு இருந்தா அறிவு செலவழிப்பான், ஆற்றல் இருந்தா ஆற்றல், திறமை இருந்தா திறமை, ஆட்சி இருந்தா ஆட்சி, அதிகாரம் இருந்தா அதிகாரம், எதை அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை செலவு செய்வார்கள். அதனாலதான் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் ஒன்று புகாரி ஷெரீஃப்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மூமினை போன்று, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மூமினை போன்றது, அது என்ன மரம்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, மூமின மாதிரி மரமா, அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா யாருக்கும் புலப்படலை. மறுநாள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அத்தா அந்த மரம் எந்த மரம் தெரிஞ்சுதா? இல்லையப்பா, எனக்கு புரியலையப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லியிருப்பேன் நேத்து. ஏன் சொல்லியிருந்தானப்பா? இல்லத்தா, எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்களா இருந்தாங்க, நான் சின்ன பையன், நான் சொன்னா அது முந்திரி கூட்டமா நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். உமர் சொன்னா, இல்லப்பா நீ சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே, பெருமைப்பட்டிருப்பேனே அப்படின்றாங்க. சரி, மறுநாள் ரசூலோட சபைக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மரம்னு சொல்லிடுறாங்க. ஒரு குழு கொடுக்குறாங்க. என்ன குழுன்னு சொன்னா, அந்த மரம் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும், தன்னுடைய இலைகளை உதிர்க்காது அப்படிங்கிறாங்க. அது ஒரு நீண்ட விளக்கம், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரமா சொன்னது சஹாபாக்கள் காலத்தில், அரபு காலத்தில் இருந்த ஈச்ச மரத்தை சொன்னாங்க. பேரிச்ச மரத்தை பார்த்தீங்கன்னா அது உச்சிலேருந்து அதனுடைய அடி வேர் வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு பயன்படும். அதே மாதிரி இன்னைக்கு நம்மூர் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அரபு நாட்டில் பேரிச்ச மரம், அதே இனத்தை சார்ந்த நம்மூர்ல ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பனை மரத்தை சொல்லலாம். பனைமரம் இருக்குதுல்ல, பார்த்தது இல்லையா? பனைமரம் பார்த்துருக்கீங்களே? பனைமரத்தை பார்த்தா யாரும் இருக்க முடியாது. அந்த பனைமரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய அடி வேர்ல இருந்து அதனுடைய உச்சி வரைக்கும் அத்தனையுமே மக்களுக்கு பயன்படும். அந்த மரம்
உதாரணமாக அடி வேர் எடுத்தீங்கன்னா முதல்ல அந்த பணம் கொட்டை இருக்குதுல்ல, அந்த கொட்டையை பூமியில் போடுவாங்க முளைக்கிறதுக்காண்டி. முளைச்சி வேர் விட்ட உடனே அந்த வேருக்கு வந்து பணம் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேருக்கு பேர் பணம் கிழங்கு. அதை உடனே பிடுங்கிட்டா பணம் கிழங்கா பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் அதை அப்படி வேர் விட்டு அப்படியே கீழே போயிடும். அதை பிடுங்கலன்னு சொன்னால் வேர் விட்டு அப்படியே கீழே போயிடும். அந்த கொட்டையும் கூட பூமியில் போடுறதுக்கு முன்னாடி அதை உடைச்சிக்கிட்டா அதில் ஒரு பொருள் இருக்கும், தவன்னு சொல்லுவாங்க. தவன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப தேங்காய் பூ மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பூமிக்குள்ள போயிடுச்சுன்னா முளைச்ச உடனே பணம் கிழங்கா பிடுங்கா முட்டிங்கன்னா அப்படியே பூமிக்குள்ள போயிடும். அப்புறம் முளைச்சி அது மரமாக வந்துச்சுன்னா அந்த மரத்துடைய தண்டு, மரத்துடைய ஓலை, பனங்காயா இருந்தால் என்ன, அது பேர் என்னங்க, அதுக்குள்ள என்ன இருக்கும், நுங்கு இருக்கும். அது பழுத்தா பனம் பழத்தை சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த முளை விடும் பொழுதே, அந்த பூ வச்சு அந்த முளை விடும் பொழுதே அதுல ஒரு விதமான ஒரு நீர் வரும். அந்த நீர் எடுத்தீங்கன்னா பத நீர், அதில் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டா ஹலால் பத நீர். சுண்ணாம்பு சேர்க்காம விட்டா ஹராமா போயிடும், பணம் கல்லா போயிடும். இப்படி அதனோட உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து பயன் தரக்கூடியது. இதே மாதிரி தான் அரபு நாட்டில் வந்து பேரிச்ச மரம். ரசூலா சொல்றாங்க, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அந்த பணம், அந்த ஈச்ச மரத்தை போன்று எல்லாமே மனிதனுக்கு மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடியவனா இருப்பான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதெல்லாம் செலவு செய்வார். நாம் எதை கொடுத்தோமோ அதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான செலவு செய்வார்கள். இதுதான் உண்மையான மூமினுக்கு அழகுங்கிறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க, நபியே அவர்கள் உம்மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வார்கள், உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வார்கள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்னன்னு சொன்னா, உம்மீது அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுக்கு பின்னாடி என்ன இல்ல, வேதமும் கிடையாது, நபியும் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், உம்மீது அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வாருன்னா ரசூலுல்லாஹ் லாஸ்ட், ரசூலுக்கு பிறகு என்ன கிடையாது, நபியோ வேதமோ கிடையாது. தெளிவா அல்லாஹ் சொல்றான். கிறுக்கு பிடிச்ச காதியானிங்க ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே ரப்புல் ஆலமீன் எல்லாம் அறிஞ்சவன், இந்த மாதிரி வழிகட்டவர்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தினான். உம்மீது அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் ஈமான் கொள்வார்கள். வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், ஆகிரத்து விஷயத்திலே அவர்கள் யக்கீன் கொள்வார்கள். சொல்லிட்டு அடுத்து மனிதருடைய 3 முறைகள் ஆரம்பிக்கிறான். முதல்ல மூமின்களை பற்றி சொல்லிட்டான், ஈமான் கொண்ட மக்கள். அடுத்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், ஒமினன் நாஸ் உலாயிக அலா ஹுதா மிர் ரப்பிஹிம் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்ஸல்தஹும் அம்லம் துன்சிர்ஹும் லா யுமினூன். அடுத்த கட்டத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். இரண்டாவது கட்டம் யாரு? நபியே, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம காஃபிர்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, தாவா செய்ய தேவையில்லை. ஏன்னா நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்புறம் நம்ம தாவா செய்யணும்? புரியுதா இல்லையா? ஆனா தாவாங்கிறது பெரிய இபாதத்தா சொல்றீங்க, பெரிய கடமையா சொல்றீங்க, பெரிய ஃபர்லா சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அன்தர்த்தம் அம்லம் துன்திரும் லா யுமினூன், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாருங்கிறா. என்ன அர்த்தம்? சில நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீ முதல் நாள் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த ஆயத்துடைய விளக்கத்தோட சில மற்ற விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. நாளையில இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நடக்கும். உங்களுடைய சந்தேகங்களை கேள்வி எழுதி கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅத்தூபு இலைக். சகோதரர்களே, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய பள்ளியினுடைய கஞ்சிக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் செலவாகுது. அதனால் உங்களுடைய பங்கு கொடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் தயவுசெய்து நம்முடைய செக்ரட்டரிகிட்ட கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் கேரளா மாநிலத்திலிருந்து பொன்னானியிலிருந்து ஒரு மதரசாவுக்காண்டி உங்களுடைய உதவி தெரிந்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள்.